செந்தில் பாலாஜி என்கிற கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு பறிக்கப்பட்ட பதவி மீண்டும் முத்துச்சாமி கவுண்டருக்கே போனது. ஆவணி நாசனம் பறிக்கப்பட்ட இஸ்லாமியருக்கு பறிக்கப்பட்ட பதவி மீண்டும் செஞ்சி நாசருக்கே போனது, செஞ்சி மஸ்தானுக்கே போனது. செஞ்சி மஸ்தான் என்கிற இஸ்லாமியருக்கு பறிக்கப்பட்ட அமைச்சர் பதவி மீண்டும் ஆவணி நாசருக்கே போனது. மனோ தங்கராஜ் என்கிற இந்த மண்ணின் மகன் எங்கள் அண்ணன் நாடாளுமன்ற பறிக்கப்பட்ட பதவி ஏண்டா இன்னொரு நாடாள சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சருக்கு கொடுக்கப்படல? நீதான் சமூக நீதி கட்சியாடா? ஏன் நாடார்கள் ஓட்டு வேணும், நாடார் கொடி பிடிக்கணும், நாடார் கோஷம் போடணும், ஆனா அமைச்சரவையில் மட்டும் நாடார்கள்? இதுதான்டா கேடுகட்ட கேவலமான சனாதனம். இதுதான்டா சனாதனம். அதை ஒழிக்கத்தான் உங்க பிள்ளைகள் வந்துக்கிறோம். எங்க அண்ணனுக்கு சேர்த்து நாங்க தான் பேசணும். அவர் ஏன் மேலே வழக்கு போடுவார், எங்க அண்ணன் மேல வழக்கு போடுவாரு. போட்டாலும் பரவாயில்ல. தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சரவையிலிருந்து தூக்குறாங்க. அவரை தூக்கின உடனே அவருடைய பதவியை யாரு கொடுக்கறாங்க? முத்துச்சாமி என்கிற ஒரு அமைச்சர் கொடுக்கறாங்க. ஆவடி நாசர்னு ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குறாங்க. அவரை தூக்கி யாரு கொடுக்கறாங்க? செஞ்சி மஸ்தான் கொடுக்கறாங்க. செஞ்சி மஸ்தான் அமைச்சர் பதவியை தூக்கிட்டு யாரு கொடுக்கறாங்க? மீண்டும் ஆவடி நாசருக்கு கொடுக்கறாங்க.